நம்ம Yamaha Saluto 125க்கு ஹெல்லோ ஹாரன் வித் ரூட்ஸ் மெலோடி வச்சுருக்கோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இதுக்குள்ளார நம்மளோட ரூட்ஸோட ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இங்கே மழை தண்ணி படாது. அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கையை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வேறு சவுண்டு வரும் பாருங்கள். இது 300 Hz லோ டோன். இது 500 Hz ஹை டோன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஹெல்லா ரிலே இருக்கு. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. நம்ம ஹெல்லா ஹாரனை Yamaha Saluto 125 வைக்கிறதுக்கு அப்படியே வைக்க முடியாது. அதனால் இந்த ரூட்ஸ் கட்டர் இது வச்சு ஆகணும். இது வச்சாதான் ஹை ஆம்ப் எடுக்கிறத குறைக்க முடியும். சைமல்டேனியஸாக இந்த ரெண்டு ஹார்னும் அடிச்சதுன்னா பேட்ரி டவுன் ஆகிடும். அதனால் இந்த மெலோடி கட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி கொடுக்கணுன்னு அவனே கொடுத்துருக்கான். இந்த 5 ஒயருமே பார்த்திங்கன்னா எல்லோவும் ப்ரௌனும் வந்து ரெண்டு ஹார்னுடைய பாசிட்டிவ். இந்த பிங்க் ஒயர் வந்து பைக்லேருந்து வர்ற ஹார்னோட பாசிட்டிவ் இதில் கொடுத்துடணும். ரெட்டும் பிளாக்கும் வந்து த்ரூவாக பேட்டரியில் கொடுத்துடணும். அப்போது ஹார்ன் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். நீங்கள் இந்த இடத்துல மெலோடிக்கு ஏற்றாப்பில் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்னோடைய டோன் அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு விட்டு அடிக்கிறதோடைய ஸ்பீட், இது எல்லாத்தையுமே இது இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஹெல்லா ஹாரனை Saluto 125ல் வைக்கிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம். ஏன்னா Saluto 125லேயும் அதே இடத்துல தான் வச்சுருக்காங்க அவங்க. அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஒழுங்கில் வைக்கிறது தான் கரெக்டும் கூட. இதுக்கு ஒரு கிளாம்ப் தேவைப்படுது. அந்த கிளாம்ப் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஹாரன் கிளாம்புக்கு வந்து இந்த மாதிரி 1.25 இன்ச்சு பைப் கிளாம்பு, வால் கிளாம்பு வாங்கிக்கணும். இதில் நம்ம ஹாரனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த பார்ட்டுக்கு பதிலாக இந்த பட்டையில் நம்ம இந்தமாரி ஒரு கிளாம்பை செய்யணும். இது மாதிரி நம்ம இந்த பட்டையை ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வளைக்க போகிறோம். கிளாம்பை இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ 14 சென்டிமீட்டர் தேவை. இதை நம்ம கட் பண்ணிடலாம்.
சலூட்டோவில் ஹாரன் ஸ்விட்சை அழுத்துனா பாசிட்டிவ் வோல்டேஜ் வரணும், ஆனால் அது வரல. அதுக்கு பதிலாக நெகட்டிவ் வோல்டேஜ் வருது. அதனால் இந்த பிங்க்குக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் வரணுங்கிறதுக்காக நம்ம இங்கே 3 ஒயர் போகுது பார்த்தீங்களா? இந்த 3 ஒயரில் பிளாக் வந்து ஹாரனோட ஸ்விட்ச் ஒயர். இதை பாசிட்டிவாக மாற்றணும். இந்த ஒயரை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஹெல்லா ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதுக்கு பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். இது இக்னிஷன் ஆன் பண்ணால் வர பாசிட்டிவ் ஒயர்.